இந்த நாளுக்குரிய புதிய கிருபைகளை கொடுத்து கர்த்தர் உங்களை வழிநடத்துவாராக. கர்த்தருடைய பெரிதான நாமத்தினாலே இந்த நாளிலே தெபோராள் என்கிற அருமையான ஒரு சகோதரியை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். அது நியாயாதிபதி புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1லிருந்து 26 வசனங்களை நீங்கள் வாசித்தால் அது தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலே அந்த காலங்களில் பெண்கள் மதிக்கப்படாத அந்த காலத்தில் ஒரு பெண் நியாயாதிபதியாக இருந்து தீர்க்கதரிசியாகவும் இருந்து போருக்கு போய் போரில் வெற்றி பெற்று அங்கே பெரிய ஒரு வெற்றியும் கண்டு இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தின அருமையான பெண்ணை குறித்து தான் நாம் வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட நிலைமையில் தைரியமாக இருந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த தேவன் கொடுத்த கிருபைக்காக நாம் நன்றி சொல்லணும். அந்த நிலைமையில் இந்த நாளிலும் கூட உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நோக்கத்தோடு உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார். உங்களையும் அப்படிப்பட்ட நிலைமையில வைத்து அநேகருக்கு சாட்சிகளாய் அநேகருடைய ரட்சிப்புக்கு பாத்திரவான்களாக இவங்களை பயன்படுத்துவாங்க, சந்தேகமில்லை. அந்த நிலை உங்களை வழிநடத்த கர்த்தர் தாமே உங்களை வழிநடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. நான் ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, மற்றும் ஸ்தோத்திரம். தெபோராளை போன்று சாமி மக்கள் தைரியமாக சுறுசுறுப்பாக இருந்து பெரிய காரியங்களை செய்வதற்கு ஆண்டவர் அனுக்கிரகம் பண்ணுங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க. அவருடைய வாழ்க்கையில் எதெல்லாம் செய்ய முயற்சிக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில் வெற்றி பெற்று சாட்சியாக ஜீவிக்க உதவி செய்யுங்க. இயேசு நாமத்தில் கேட்குற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.